irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணா, அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. திடீர்னு என்ன ட்ரெயின் வரும் பிடிச்சாடு. இதோட ஓடுது, கழுத்து நாடி குத்தி முன்னாடி வந்தது, அது ஓடுது. இன்னொரு கத்தியில் போய் வெட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, அவ கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்து அவனுக்கு அனுப்புறாரு. உன் பொண்டாட்டி படுறா, அவன் கூட இருக்கிறான். யாருக்குமே இது கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தேடி வந்து வெட்டுறான். அப்படியே தெருவா போய் வீடெல்லாம் பார்த்துட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணான், ஒரே நாள் அது பெரிய கோட்ரஸ், எந்தெந்த வீடு பூட்டிக்குதுன்னு எல்லாம் பார்த்துக்கினான். கரெக்டாக பூட்டின வீடெல்லாம் போய் 13 வீட்டை அடித்து காலி பண்ணிட்டான். நாட்டில் மட்டும் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து 17 லட்சம் கேஸு பெண்டிங்கில் இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்திய மோடி யார் இணைந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கவிஞர் வி. ஜோதியா இணைந்திருக்கார். இதை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, காவல்துறையில் நீண்ட காலம் பணிபுரிந்தது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இதுக்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் முரளி. சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு சார். கொலை, கொள்ளை, இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க, காதலிக்கு அதாவது காதலை வந்து ஒத்துக்கலை அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கத்தியால் குத்திருக்காங்க கழுத்தில். 10வது படிக்கிறவர். ஆமாம், இது மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து யார் சார் காரணம் நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த இடத்துல இருக்க போலீஸ் வந்து சரியாக வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாமா, இல்லை வந்து குற்ற சம்பவம் வந்து அதிகமாகிடுச்சா? எதுக்கு சார் காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். நல்ல கேள்வி தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்கிறத வச்சு முரளி, சட்டம் ஒழுங்கு கெட்டுடுச்சு, போலீஸ் செயல்பாடு சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய முன்கோபம், தனி மனிதனுடைய உணர்வுகள், தனி மனிதனுடைய உணர்ச்சிகள், இது வந்து தான் ரொம்ப உச்சகட்டமாக வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்ட தப்பு நடக்குது. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் பிளான் பண்ணிலாம் அந்த கொலையெல்லாம் நடந்ததே இல்லை. நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம், அது மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ ஒரு பெரிய ஜாதி கலவரம், ஒரு மத கலவரம், ஒரு இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் போய் கத்தியால் வெட்டுறாங்க, அங்கேருந்து இவங்க வந்து வெட்டுறாங்க, அது மாதிரிலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குதுன்னா அதை ஒன்றா நம்ம ஒரு சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சீர்குலைகிற மாதிரி இருக்குது, காவல்துறையுடைய கண்காணிப்பு சரியில்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பொதுவாக இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நான் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிறேன்றதுக்காக இல்லை, உண்மை அதுதான். ஒரு அருமையான ஒரு காவல்துறையுடைய செயல்பாடு எதுன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் சமாளிக்கக்கூடியதும் நம்ம காவல்துறைக்கு தான் உண்டு. அதே நேரத்தில் ஒரு அமைதி பூங்கா அப்படின்றாங்க தமிழ்நாட்டு, இல்லையா? அது 100% உண்மை தான். இது நமக்கு இங்கே தெரியறதில்லை. நம்ம ரொம்ப ஹாப்பியாக போகிறோம் வரோம். ஆனால் உங்களுக்கு அந்த பக்கம் வட இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அங்கே இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இல்லை. இங்கே நம்மளை வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வெளியில் ஒருத்தர் நடமாடலாம். ஒரு முஸ்லீம் போகிறாருன்னா அவர் குல்லா வச்சுன்னு போகலாம், ஒரு இந்து போகிறாருன்னா அவர் அழகாக பட்டை போட்டுன்னு போகலாம், நாமம் போட்டுன்னு போகலாம், ஒரு பூநூல் போட்டுன்னு போகலாம். இங்கே தன்னை உரிமையோடு அடையாளம் காட்டி கொண்டு போக முடியும் நம்ம ஊரில். அந்த அளவுக்கு இங்கே சகோதரத்துவமாக தான் எல்லாருமே வாழறோம் போகிறோம். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேஷம் போட்டாகணும். இப்போ நம்ம அங்கெல்லாம் போயிட்டோம்னா அங்கே என்ன கலாச்சாரம் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான பண்பாடுகள் இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்கள மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து அப்படி இல்லை அது. ஆனால் கேட்குற கேள்வியில் வந்து ஒரு நியாயம் இருக்குது. உங்களுடைய அந்த ஐபிசி தமிழ் சேனல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஸ்டின் தான் இது. ஏன்னா நான் நிறைய சேனலில் பேட்டி கொடுக்குறோம், இந்த மாதிரி கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. இப்படிலாம் நடக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்றீங்க, இல்லையா? உண்மை தான். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சொல்லலாம். இப்போது ட்ரெயினில் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணால், அந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. திடீர்னு என்ன ட்ரெயின் ஒரு பிடிச்சி தள்ளிட்டான், இல்லையா? அந்த பொண்ணு இறந்து போச்சு. ஒரு மாமியார் மருமகள் எல்லாம் சேர்ந்து, மாமனார் மருமகள் சேர்ந்து ஒரு கள்ளக்காதலால் ஒருத்தர் கொலை பண்ணாங்க, அது மாதிரி வருது. அப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக சவுகார்பேட்டையில் இருக்கிற ஒரு நகை கடை வச்சுருக்காரு. அவரை வந்து தொழிலதிபரை கடத்தின்னு போயிட்டு 93 லட்ச ரூபா அவர்கிட்ட பணம் கேட்டு ரொம்ப தகராறு போனாங்க. 93 சவரன் நகை எடுத்துன்னு போயிட்டு அவரை மிரட்டி அவர் எடுத்துன்னு போயிட்டு இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்குது. 93 சவரனா சார்? 93 சவரன். அப்பா. அதே மாதிரி மணலியில் ஒரு கள்ளக்காதல்,
அப்படி தான் என்ன பண்ணுறாரு அவர், லேட்டாக வராங்க, இவங்களே பண்ணுறதே கள்ளக்காதல் தான், அதில் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னு சொல்லி அதில் இவன் சந்தேகப்பட்டு எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டு கள்ளக்காதலே சந்தேகம். கள்ளக்காதல்லே சந்தேகம் வருது. ஏன்னா கள்ளக்காதல் தானே சந்தேகம் வரும் இல்லையா? அதை ஒரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாம் பட்டி இதிலெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, அதாவது நல்ல காதலுக்கும் கள்ளக்காதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது, கணவரை வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அது நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொன்னால் அது கள்ளக்காதல் அப்படின்னு சும்மா நகைச்சுவை சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் கள்ளக்காதலே டவுட் வருது, இவன் எங்கேயோ போயிட்டு வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், தண்ணி அடிச்சுட்டு பீர் பாட்டிலை உடச்சி குத்துறான். ஸோ அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. அது மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணலியில் நடந்த விஷயம் அது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, முரளி, தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படணும் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் நான். ஆனால் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய விஷயம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய, ஏன்னா நம்ம இந்த ஜனநாயக நாட்டில் வந்து அப்படிலாம் நம்ம மாற்ற முடியாது, கஷ்டம். பட்டு பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லா வழக்குலையுமே ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், அருமையான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பவாரியாஸ் ஜாங்கிட் சாருடைய அவருடைய ரொம்ப அவர் தீவிரமான அவருடைய புலன் விசாரணையில் கடுமையான உழைப்பில் அந்த அக்யூஸ்டை பிடிச்சின்னு வந்தார். அதாவது பவாரியாஸ்ன்றவங்க வட இந்தியாவிலேருந்து இங்கே வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, போயிடுவாங்க. எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னே தெரியாது. ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் அடியில் படுத்துட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் அவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க, 13 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கிளைமேக்ஸாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், சுதர்சனம்னு சொல்லி கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாக இருந்தவர், அவர் வந்து மர்டர் பண்ணிட்டானுங்க. ஸோ அதில் வந்து அப்போது வந்து மேடம் தான் இருந்தாங்க, சிஎம்மாக ஜெயலலிதா அம்மா தான் சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க உடனடியாக வந்து ஒரு நல்ல ஆஃபீஸரை போட்டு இதை பண்ணணும்னு சொல்லி தான் ஜாங்கிட் சாரை போட்டது. இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருப்பார், அவரோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அப்போது அவருடைய கடுமையான உழைப்பு, அங்கே போயெல்லாம் அந்த வடநாட்டில் அந்த பவாரியில் அங்கெல்லாம் போய் அவர் பீடா விற்கிற மாதிரி, அந்த சோன் பப்டி விற்கிற மாதிரி இப்படியெல்லாம் போய் அந்த கஷ்டப்பட்டு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அக்யூஸ்ட் அரெஸ்டடு. ஸோ ஒரு வருஷம் கூட இல்லை, அவன் 6-7 மாதம், ஒரு வருஷத்தில் அவங்க வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. நம்ம நாட்டினுடைய சட்ட முறைப்படி ஒருத்தரை வந்து அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படும் வரை அவர் சிறையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஜாமீனில் வெளியில் வரலாம். வெளியில் வந்து அவர் வாய்தாக கோர்ட்டுக்கு வரலாம். சாட்சிகள் எல்லாமே அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் மேலே இருக்கிற அந்த குற்றத்தை நிரூபித்தாதான் அவர் அதுக்கப்புறம் தண்டனை கைதியாக உள்ளே போக முடியும். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது போலீஸ். 84 விட்னஸ். அதில் 84 விட்னஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா விளையாட்டு இல்லை. ஒரு நாளைக்கு அவரை கூப்பிடுவோம், அவர் என்ன வேலை இருக்குதும்பார், நான் நாளைக்கு வரேன் சார்னுவார், நான் வரேன்ட்டு வரமாட்டேன்னுவார். ஸோ அவங்களெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் நிற்க வச்சு நம்ம வந்து நம்ம தரப்பில் அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு, அதுக்கப்புறம் அவங்க தரப்பில் எல்லா வழக்கிலையுமே எல்லா குற்றவாளிங்க விஷயத்துலையுமே எல்லாரையும் கேட்பாங்க. ஒரு எதிர்மனை இல்லை, அவங்களுக்குன்னு சரி ஒரு வழக்கறிஞர் இருப்பார். ஏன்னா இப்போது காவல்துறை பார்த்திங்கன்னா ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா அந்த குற்றத்தை நிரூபித்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேலை, காவல்துறையோட வேலை. அதே நேரத்தில் வழக்கறிஞருடைய வேலை என்னென்னா, அதில் வந்து சாட்சிகள் சரியில்லை, அவர் குற்றமே செய்யாதவராக கூட இருக்கலாம், காவல்துறை வந்து பொய் வழக்கு போடுறாங்க, அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றத அவங்க அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அவங்கள வெளியே எடுக்கணும், அந்த தண்டனையிலேருந்து அவங்கள காப்பாற்றணும். அப்படி இல்லைன்னா அவர் உண்மையானவராக இருந்தாருன்னா அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் அவங்களுடைய ஒர்க்கு. ஸோ அதனால் அவங்க பணியையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, அது தவறுன்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய பணி. ஸோ இந்த 2 பணியில் எது கரெக்டாக இருக்குதுன்றதை தீர்ப்பு சொல்ல போகிற ஒரு ஜட்ஜி இல்லையா, அவர் 2 பேருடைய வாதத்தையும் கேட்டு அவர் வந்து தீர்ப்பு சொல்ல போகிறார். ஸோ அதனால் அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவ்வளவும் பண்ணணும். நம்ம 84 பேரை நாங்கள் விசாரிக்கிறோன்னா 84 பேர் அவங்களும் விசாரிப்பாங்க, அவர் தரப்பில் இருக்கிற அட்வொகேட்டை விசாரிப்பாங்க. அப்போ காலங்கள் கடக்கும் இல்லையா. ஸோ இவ்வளவும் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஜட்ஜிக்கு வந்து மனநிறைவோடு கரெக்டு தான், இவங்க கொலை பண்ணது உண்மை தான், சாட்சிகள்லாம் வந்து க்ளீனாக இவங்க போலீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தான் தண்டனை கொடுக்க முடியும். ஓகே, இது 20 வருஷம் ஆச்சு. 2005 நடந்த அந்த வழக்குக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 தான் தீர்ப்பு சொன்னாங்க. அப்போது அந்த குற்றம் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் வந்து இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு தானே. அப்பா 13 கொலை பண்ணான்,
20 வருஷமாக ஜாலியாக சுற்றிருந்தான், இப்போ தான் அவனுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம ஒரு கொலை தானே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? கண்டிப்பா. அப்போது இப்போ இதே வந்து துபாய் போன்ற அரபு நாட்டிலலாம் மேலை நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அங்கெல்லாம் வந்து கோர்ட்டு அப்பவே தீர்ப்புலாம் தண்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்பப்போ தண்டனை கொடுக்குறான். அது ஒரு 24 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸில் விசாரணை உடனடியாக முடித்து உடனடியாக தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி கடுமையான தண்டனைகள், கல்லால் அடித்து சாவடிக்கிறது, தூக்கில் போட்டு தொங்க விட்டு சாவடிக்கிறது, அப்படியெல்லாம் வந்து அதுவும் எல்லாரும் எதிர்க்கும், பப்ளிக் எதிர்க்கையே. ஸோ அப்போது என்ன ஆகும்னா அங்கே பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த பயம் வருது. ஒரு கற்பழிச்சா இப்படி ஒரு பெரிய தண்டனை நமக்கு கிடைச்சிரும், கொடுப்பாங்க. மரண தண்டனை தான் அப்படின்றது வருது. அப்போ அங்கே குற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு போக முடியாது. இப்போ அதான் சார், இப்போ அதே மாதிரி தண்டனைகளை வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ வந்து அமல்படுத்தினா குற்றங்கள் கம்மியாகுமா? அதாவது வந்து முரளி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகும், ஜோதி சார் சிஎம் ஆகும் தான் நம்ம பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இங்கே நம்ம இந்தியாவில் பண்ண முடியாது இல்லையா? ஜனநாயக நாடு இது, இங்கே வந்து பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆதங்கம் புரியுது, நீங்கள் கேட்குற அந்த ஆர்வம் எனக்கு தெரியுது. எனக்கு கூட அது இப்படி தான் ஆசை. அந்த மாதிரி இருக்கிற மேலை நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே சட்டத்திட்டத்தை மாற்றினாங்கன்னா எந்த அஃபென்ஸுமே நடக்காது. பயம் வரும்ல எல்லாருக்குமே. அது மாதிரி இங்கே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறதுக்கு அங்கே வந்து முடியாட்சி, அதெல்லாம் மன்னராட்சி. இது வந்து குடியரசு, இது வந்து மக்களால் நடத்தப்படுகிற மக்களாட்சி. ஸோ இங்கே வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. இங்கே நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு அக்யூஸ்டுன்னு நம்ம வாயால் சொல்லிடுறோம், போலீஸ் தரப்பில் அக்யூஸ்டுன்னிடுறோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ சிறையிலே பார்த்தீங்கன்னா விசாரணை கைதின்னு தான் உள்ளே இருப்பாங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க, விசாரணை கைதின்னு தான் உள்ளே இருப்பார். அந்த விசாரணை கைதினா அவர் வந்து அக்யூஸ்டு கிடையாது, அதாவது குற்றவாளி கிடையாது. அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், அவருக்கு யூனிஃபார்ம் கிடையாது, அவருக்கு வேலை கிடையாது, வெட்டி கிடையாது. அவர் பாட்டு ஜெயிலில் எங்கோனா சுற்றுவார், 3 வேளை சாப்பாடு போடுது கவர்மெண்ட்டு, எல்லாம் பண்ணுவாங்க. அவர் வயதாக வந்து போவார். அவர் என்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்படுதோ அன்னைக்கு தான் வந்து அவர் தண்டனை கைதி, கன்விஷன் அக்யூஸ்ட். இது வந்து ரிமாண்ட் அக்யூஸ்ட். அப்போ அந்த கன்விஷன் அக்யூஸ்டன் வருது பாருங்கள். இப்போ வந்து ஒருத்தர் உள்ளகிறாரு, விசாரணையிலேயே இருக்கார், 1 வருஷம் இருந்துட்டார். அதுக்கப்புறமா வந்து 2 வருடம் இவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டது, 2 வருடம் கடுங்காவல் தண்டனை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொன்னால், இந்த 1 வருஷம் அவர் விசாரணை கைதியாக இருந்தார்ல, அது தண்டனையாக கருதி கழிக்கப்படுது நம்ம நாட்டினுடைய சட்டம். 1 வருஷமாக கம்மி பண்ணிவிடுவாங்க. அப்படியே அவர் 1 இயராக ஃப்ரீயாக போனது வந்தது எல்லாமே தண்டனையாக கருதி கழிச்சிடறான். 2 வருஷத்தில் 1 வருஷம் போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ அவர் இன்னும் 1 வருஷம் மட்டும்தான் அந்த பிளாக்ல இருப்பார். ஒரு சின்ன அதுக்குன்னு ஒரு 4 பேர் தங்குற அறை இருக்கும், அங்கே ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், வெள்ளை சட்டை வெள்ளை ஒரு நம்பரு, இப்படியெல்லாம் இருக்கும். அங்கே கொஞ்சம் கடுமையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படி இதெல்லாம் மாற்றணுங்கிறேன் நான். இப்போ என்னுடைய பார்வையில் என்னென்னா, அவர் வந்து விசாரணை கைதியாக இருக்கார் இல்லையா, அது வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. அவர் என்னைக்கு எவ்வளோ வேணால் வாய்தா போட்டோம், எத்தனை வேணால் நடக்கட்டும், அவர் என்னைக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அன்னையிலேருந்து தான் தண்டனை அவருக்கு. 3 வருஷம்னா 3 வருஷம் தண்டனை. அப்படின்னா என்ன ஆகும்னா, வழக்கை சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பார். இவர் காலம் கடத்த மாட்டார், வழக்கை சீக்கிரம் முடிச்சுன்னு நினைப்பார். ஏன்னா ரிமாண்ட் கைதியாகவே நம்ம உள்ளே இருந்தோம்னா நமக்கு அது கணக்கில் எல்லாம் போகுது இல்லையா? ஸோ நம்ம ஏன் உள்ளே இருக்கணும், நம்ம வந்து வழக்கை முடிக்கணும்னு நினைப்பார். இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் மாற்றலாம், தப்பு கிடையாது. மற்றபடி தண்டனையை வந்து கொஞ்சம் கடுமையாக்கணும்னா ஒரு பெருசாக இல்லை, ஒரு சும்மா ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு மின்சார நாற்காலி அது மாதிரிலாம் ஒரு சும்மா சொல்லலாம், மிரட்டலாம், அப்படிலாம் காட்டலாம். அந்த மாதிரி அதில் உட்கார வச்சாங்கன்னா அவ்வளோதான், இதில் வந்து உட்காந்தா இதுவாகிடும் அப்படின்ற ஒரு உண்மை வரும், போகிறன்ற பயம்லாம் வந்து வரும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஜாமீன் கொடுக்கறது வந்து யோசிக்கலாம் இல்லையா? ஜாமீன் வந்து ஒரு முறை 2 முறை கேன்சல் ஆச்சுன்னா அவ்வளோதான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழ் கோர்ட்டில் அவர் ட்ரை பண்ணுவார். நாங்கள் கீழ் கோர்ட்டில் கஷ்டப்பட்டு எப்படியாவது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். உடனே என்ன ஆகுனா, அவர் மேல் கோர்ட்டுக்கு போவார். மேல் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணலாம். அவருக்கு அதுக்குண்டான சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ மேல் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே நம்ம திருப்பி ரீஓப்பன் மாதிரி ஆகும். திருப்பி நாங்கள் முதல்ல இருந்து சாட்சி சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி திருப்பி அவருக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் ஹைகோர்ட்டுக்கு வருவார். அது ஒரு டவுட் சார் எனக்கு. கீழ் கோர்ட்டில் வந்து நீங்கள் குற்றவாளின்னு இது பண்ணிட்டீங்க, எல்லா எவிடன்ஸும் சப்மிட் பண்ணிட்டீங்க. அகெயின் மேல் கோர்ட்டில் போகும்போது ஒரு சில கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எதனால தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் சொல்ல வரேன். இப்போது அதுக்கு என்னென்னா, அங்கே வந்து அவருடைய தீர்ப்பு தான். அதை நீதியரசர் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம யாருமே தலையிட முடியாது. அரசாங்கத்துக்கே சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட போக முடியாது, அவர் முடிவு எடுக்கிறது தான். ஸோ இதே தான், அதே படிப்பு தான், அதே லா தான். இவர் இந்த ஜட்ஜு படித்ததும் அதே படிப்பு தான், அந்த ஜட்ஜு படித்ததும் அதே படிப்பு தான். இங்கே நடத்தின அதே கேஸு தான் அங்கேயே நடக்க போகுது. ஆனால் அவருக்குடைய மனநிலை, அவர் அதில் என்ன பார்க்குறாரு, அவருடைய பார்வையில் அதில் என்ன தெரியுதுங்கிறது தான் மேட்ரு இல்லையா? இப்போ அவர் பார்வையில் வந்து இப்போ பாருங்கள், இந்த பவரியா கேஸ்லேயே ஒரு பேத்தி தான், அதனுடைய இறந்து போனவருடைய பேத்தி தான் ஐ விட்னஸ்ஸு. அன்றைக்கி அதுக்கு வந்து 5-6 வயசு. அதுக்கு
இப்போ அது வந்து அந்த கேஸ் இவ்வளோ தூரம் நடக்கும்போது அதுக்கு இன்றைக்கி 18-20 வயசு ஆகுது. இப்போ என்ன சொல்லி அவங்க சைடில் வாதாடுறாங்கன்னா 5 வயசில் 6 வயசில் பார்த்த பொண்ணுங்க எப்படி ஞாபகம் இருக்கும். இப்போ 18 வயசுலேயும் வந்து அவர் அதே சொல்லுதுன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க சைடில் கேட்குறாங்க. இப்போது இந்த நீதி அரசர் வந்து அதை எடுத்துக்கினாருன்னு வச்சுங்க. இப்போ கீழ்கோர்ட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு ஞாபக சக்தி இருந்தது, ஒரு தாத்தா வெட்டினதை பார்த்த பொண்ணு அது எப்படி மறக்கும், 6 வயசில் சொன்னது அதுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையில் அவர் பார்த்தாருன்னா அதுக்கு அவர் அந்த சாட்சியை அவர் ஏற்றுக்கலாம். இப்போ மேல்கோர்ட்டு போகும்போது இவங்க வாதிடுறதுல நியாயம் இருக்குது இல்லையா? ஒரு சின்ன வயசில் பார்த்தது அவ்வளோ ஞாபகம் இருக்குமா, அப்போ அந்த சாட்சியை நான் தள்ளுபடி செய்கிறேன்னா அந்த ஜட்ஜி சொல்லலாம். ஓகே. ஸோ அப்படி தான் சில வழக்குகளில் தீர்ப்பு கூட பிறகு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க அந்த பையனுக்கு, அந்த ட்ரெயினில் பண்ணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேல்கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணி ஆயுள் தண்டனையாக குறைச்சிட்டாங்க. அவங்க பார்வையில் அது அவங்களுக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல. ஒரு சிலர் இப்படி கூட நினைக்கலாம், அதாவது தூக்கு தண்டனை கொடுத்தா உடனே தூக்கு போட்டு உடனே இறந்துருவார், இவர் ஆயுள் தண்டனை கொடுத்து ஒரு 20 வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கட்டுமே, இவர் கஷ்டப்பட்டுமே. அவங்களுடைய பார்வைகள் சொல்கிறேன், அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய பார்வைகள் வந்து ஜட்ஜிக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது. சட்டம் ஒரே சட்டம் தான், ஒரே லா தான், ஒரே சட்டம் தான், ஒரே விசாரணை தான், எல்லாமே ஒன்று தான். இங்கே வாதிடுற அதே வழக்கறிஞர் தான் அங்கேயும் வாதிட போகிறாங்க. நாங்கள் இங்கே என்ன கஷ்டப்பட்டு என்னென்ன சாட்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதே தான் அங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தீர்ப்பு வந்து எப்படிப்பட்ட முறையில் எழுதப்படுது அப்படின்றது தான் விஷயம். அவருடைய பார்வையில் எப்படி இருக்கலாம், சரி இவனு தூக்கு போட்டால் ஒரே நாளில் போயிட போகிறான், ஏன் ஒரு 20 வருஷம் ஜெயிலில் கஷ்டப்பட்டோமே, அந்த உயிர் போனதுக்கு இவனுக்கு அது ஒரு பிராய்ச்சித்தமாக இருக்கட்டும், அது ஒரு இதுவாக இருக்கட்டும், தண்டனையாக இருக்கட்டும், அப்படி அவங்க நினச்சிருக்கலாம். அப்படி தான் அது மாதிரிலாம் குறையும். இப்போ இன்னொரு பையன் கூட பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆரம்பத்தில், நம்ம அந்த பேட்டியோட ஆரம்பத்தில் சொன்னோம், அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து கழுத்தில் குத்துறாங்க, நான் வந்து நீ லவ் பண்ண மாட்டேங்கிற, என் பின்னாலேயே வராத, நான் அப்பா அம்மாட்ட சொல்லிவிடுவேன்னு குத்துறான். குத்திட்டு அந்த பொண்ணு திரும்பி கத்தியோடு ஓடுது, கழுத்து பின்னாடி குத்தி முன்னாடி வந்தது, அது ஓடுது, இன்னொரு கத்தியில் போய் வெட்டுறான் அந்த பொண்ணு. இப்போ அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ உள்ளே இருக்கான்னு வச்சுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அவருடைய ஒய்ஃப் வந்து 2 குழந்தைங்க விட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்க. ஓகே, சரி இவன் விட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, அவ கூட சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்து அவனுக்கு அனுப்புகிறாரு, உன் பொண்டாட்டி படுறா அவன் கூட இருக்கிறான்னா யாருக்குமே இது கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுறான், தேடி வந்து வெட்டுறான், வெட்டிட்டு அவள் பணத்தோடு சேர்ந்து இவன் செல்ஃபி எடுக்கிறான். ஸோ இது எல்லாமே வந்து மனுஷனுடைய கோபதாபங்கள், மனுஷனுடைய உணர்வுகள், மனுஷனுடைய உணர்ச்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, இதுக்கும் போலீஸுடைய செயல்பாடு சரியில்லைன்றதுக்கும் லாஜிக்கே கிடையாது சார். இப்போ என்ன டவுட்னா, இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக குற்ற சம்பவங்கள் தெரிய வருது சார். ஒருவேளை குற்ற சம்பவங்கள் இப்போ தான் அதிகமாக நடக்குதா, இல்லை முன்னாடியே நடந்துச்சு, அப்போ வந்து மீடியா இல்லாதனால தெரிய வரலையா சார்? இல்லை, இந்த மாதிரியான இப்போ நான் சொல்கிற மாதிரியான குற்ற சம்பவங்கள் அந்த காலத்துலேருந்து நடந்து தான் இருக்குது. உங்களுக்கு பெரிய நம்மளாம் நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க, பெரிய பெரிய காலகட்டத்திலலாம் வந்து அப்போ அவ்வளோ பெரிய இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா. இப்போ நம்ம யார் சொல்கிறது, தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர்னுவாங்க, அவர் மிகப்பெரிய சொல்லுவாங்க. அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அவர் மேலே அந்த காலத்திலேயே அவர் சொல்லுவாங்க. அவர் மேலே அவர்லாம் வந்து ஒரு பெரிய எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அந்த காலத்தில் அவர் மேலே ஒரு கொலை வழக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொரக்கபாலின்னு ஒரு ரவுடி இருந்தான் அந்த காலத்தில், கொரக்கபாலின்னுவாங்க. பானுமதி அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, ஆக்டர் பானுமதி பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் ரப்சர் பண்ணி அவங்கள போய் கத்தியால் வெட்டி அந்த காலத்திலேயே அவன் ஜெயிலுக்கு போனான். அப்படி இருக்குது, அந்த காலத்துலேருந்தே இருக்கே இல்லை. ஏன் நமக்கு தெரிஞ்சு நம்ம பீரியட்லேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, திடீர்னு கோபதாபத்தில் எமராதா போனார், எம்ஜிஆரை சுட்டார். ஸோ இருக்க தான் செய்யுது அது. அந்த காலத்துலேருந்தே அந்த கோபதாபங்கள், அந்த உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள், இது எல்லாமே மனுஷனுக்கு இயல்பு தானே. அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்தந்த சூழ்நிலைக்கு பொறுத்து தான் அங்கங்கே நடக்கிறது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எது நடந்தாலும் வந்து காவல்துறை வந்து ஒரே நிலைப்பாடு தான். அது தப்பு செஞ்சால் அதுக்கு உண்டான தண்டனையை கட்டாயம் நம்ம வாங்கி கொடுக்கணும். அந்த அக்யூஸ்ட் எங்கே போனாலும் சரி, எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் நம்ம விட போகிறதில்ல. ஸோ இது இப்போ இன்னொரு சம்பவம் கூட பாருங்கள், ஜவுளி துணி வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ வந்து கோயம்புத்தூரில் அப்படியே தெருவா போய் வீடெல்லாம் பார்த்துட்டு வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணான், ஒரே நாள் அது பெரிய கோட்ரஸு, எந்தெந்த வீடு பூட்டிக்குதுன்னு எல்லாம் பார்த்துக்கினான். கரெக்டாக பூட்டின வீட்டெல்லாம் போய் 13 வீட்டை அடித்து காலி பண்ணிட்டான் ஒரே நாளில். கோட்ரஸ் அது யாரும் என்ன ஏது யாரும் பார்க்குறதே இல்லை, 13 வீடையும் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டான். பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் போனாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணோம். அப்புறம் அவன் ஏதோ கத்தியில் வெட்ட வந்தான், குத்த வந்தான், நம்ம தொடையில் சுட்டு 3 பேருமே ஆமாம் துப்பாக்கியில் சுட்டு பிடிச்சிட்டோம். இப்போ ரிமாண்டும் பண்ணிட்டாங்க.
இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியும் இப்போ அவர் எப்படி இருந்தாலும் 1 மாதம் 2 மாதத்தில் பெயிலில் வந்துடுவார். அவருக்குன்னு ஒரு வக்கீல் வருவார், அவருக்குன்னு வாதாடுவார். நீங்கள் குற்றத்தை நிரூபிங்க சார், எங்கள் ஆள் எடுக்க அந்த குவார்ட்டர்ஸ் பக்கமே போகல அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க கேஸை. இல்லை சார் உங்கள் ஆள் தான் வந்தாங்க அப்படின்னு நாங்கள் ஆரம்பிக்கணும். இது அப்படியே போகும், வாய்தா 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 வாய்தான். இப்போது நம்ம இந்தியாவிலேயே 4,79,00,000 கேஸு நிலுவையில் இருக்குதுங்கிறான் சர்வே கணக்கெடுத்து. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்னென்னா இந்தியா பூரா 4,79,00,000 கேஸு பெண்டிங்கில் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது, வாய்தா வாய்தா வாய்தா. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் 17 லட்சம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 17 லட்சம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா மாவட்டத்தையும் சேர்த்து 17 லட்சம் கேஸு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அப்போது தப்பு செய்கிறவனுக்கு தைரியம் தானே வரும். நம்ம மாட்ட மாட்டோம், அப்படியே மாட்டினாலும் தண்டனை வாங்குறதுக்குள்ளே பெரும்பாடாகிடும். அப்படியே தண்டனை வந்தால் கூட அதுலேருந்து நம்ம வெளில வரத்துக்கும் முடியும். நம்ம தூக்கு தண்ணியாக கொடுத்தா கூட நம்மளுக்கு ஆயுத தண்ணியாக குறைச்சிக்கலாம். இப்படியெல்லாம் இதெல்லாம் மனுஷனுக்கு இருக்கிறதுனால அதுக்குண்டான செயல்பாடுகளில் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா குற்றம் அதிகமாக தானே போயிட்டே இருக்கும். யாருக்கு அந்த பயமும் இருக்காது இல்லையா? என்னுடைய பார்வையில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றலாம், மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றலாம். அதுக்காக எடுத்தவொடனே அங்கே துப்பாக்கியில் சொல்கிறாமல் சுட முடியாது, தூக்கில் போட முடியாது, இப்போ கத்தியால் குத்த முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சில விஷயங்களை மாற்றலாம் அப்படின்னு. எந்த மாதிரி விஷயங்களை மாற்றினா கரெக்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ இந்த பெயில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பெயில் கொடுக்குறதுல ஒரு கடுமையான ஒரு இதை பண்ணலாம், ஜட்ஜிங்க சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து. சேம் டைம் நிரபராதி சில சம்டைம்ஸ் மாற்ற வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? நிரபராதி இங்கே பெரும்பாலும் 90% இல்லை 99% கூட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு குற்றம் பண்ணவனே நாங்கள் பிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சி உள்ளே போட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயமாகுது. அப்புறமே ஒன்றுமே இல்லாத ஒரு நிரபராதியை போட்டு எப்படி நம்ம உள்ளே போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதுவும் இல்லாமல் போலீஸுக்கு அது வேலையும் இல்லையே, தப்பு செய்கிறவனை தேடி கண்டுபிடித்துக்கு நேரம் இல்லை. அப்புறம் யாரோ ஒரு நிரபராதியை பிடிச்சி நம்ம பண்ண போகிறதில்ல. ஒரு சில வழக்குகளில், அதாவது ஒரு சில வழக்கில் குற்றம் செஞ்சவரோடு சேர்த்து நம்ம சில பேரை அரெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அப்போது அவங்கள வேணால் லிமிட் அவங்க விடுறதுக்கு வேணால் ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று அந்த ரிமாண்டு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு வழக்கில் ஒரு வழக்கு ஆரம்பித்து அவர் விசாரணை கைதியாக இருக்கார், விசாரணை கைதி தண்டனை கைதின்றதை மாற்றி விசாரணை கைதியாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் எத்தனை வருஷம் வேணா இருக்கட்டும். ஆனால் தண்டனை கைதின்னு வரும்பொழுது அந்த கொடுக்கப்படுகின்ற தண்டனை அந்த காலகட்டத்திலேருந்து அன்றைக்கி சொல்கிற தேதியிலேருந்து நடக்கணும். அப்போ தான் அது செயல்பாட்டுக்கு வரும். நீ விசாரணை கைதியாக இருந்தது கணக்கிலே வராது அப்படின்றத மாற்றலாம். இதெல்லாம் செய்யலாமே. இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் பயம் வரும், யோசிப்பான். அதாவது செய்கிறதுக்கு கூட ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பான். இப்போ அந்த கூட பார்த்திங்கன்னா அந்த பொண்டாட்டி செல்ஃபி எடுத்து போட்டான்னு சொன்னது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. அதை பார்த்தேன். இவன் வெரி குட், அவன் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் ஆமாம் பின்ன பொண்டாட்டியோட ஒருத்தங்க இருக்கிறத பார்த்தானா யாருமே கோவம் தானே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 குழந்தை இருக்குதே, அவன் அவசரப்பட்டானே, அந்த 2 குழந்தைய அனாதையாக இப்போ இவன் ஜெயிலுக்கு போகிறான், அந்த செத்துட்டாங்க. அப்போ 2 குழந்தைங்க எங்கே போய் நிற்கும்? அவன் கொஞ்சம் அவசரப்பட்டான், அவன் கொஞ்சம் கடவுளேன்னு நினச்சிட்டு கூட விட்டுருந்தான், அவளுக்கு கடவுளாக பார்த்து தண்டனை கொடுத்துருப்பாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு இருக்குது. அதனால் இப்போ என்னுடைய பார்வையிலன்னு பார்த்தா, நான் போலீஸாக பார்த்தா அவன் செஞ்சது தப்பு, 302 மர்டர் கேஸு அக்யூஸ்ட், அவ்வளோதான். ஆனால் ஒரு மனுஷனாக பார்க்குறோன்னு வச்சுக்க, நம்ம ஒரு மனுஷனாக பார்த்தான்னா அது அவன் செஞ்சது கரெக்டு தான் சொல்ல தோணும். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கலாம், 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்து அந்த அம்மா உயிர் போகாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லை விவாகரத்து பண்ணியிருக்கலாம். விவாகரத்துலாம் இல்லை, அவள் தான் போயிட்டாங்களா, அப்புறம் என்னது விவாகரத்து? இல்லை அவனுடைய ஆத்திரத்தை பழி தீக்கிறதுக்கு ஒரு ஊனமாக பண்ணியிருக்கலாம். ஒரு கண்ணை கூட இருக்கலாம், கையை வெட்டியிருக்கலாம், காலை வெட்டியிருக்கலாம், அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கலாம், அந்த போயிட்டு இருப்பாங்க. அதுவும் தப்பு தானே சார்? இல்லை சொல்ல வரேன், இவன் 307 வெளியே வந்துடுவான்ல. கொலை கேஸ் போட்டு வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இவன் ஒரு சின்ன தண்டனை வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தண்டனை வெளியே வந்தால் 2 குழந்தைங்களை பார்த்துக்கலாமே, அந்த குடும்பத்தை பார்த்துக்கலாம், இவனுடைய ஆத்திரத்தையும் இவன் தீர்த்தா மாதிரி இருக்கும் இல்லையா? சும்மா அது சொல்கிறேன் நான், இப்படியும் பார்க்கலாம். அவன் ஆத்திரம் உச்சக்கட்டத்துக்கு போனதுனால கொலை பண்ணிட்டான். இப்போ கொலை பண்ணதுனால என்னாச்சு, அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். நாளைக்கு எல்லாமே போலீஸ் பக்காவாக விசாரிச்சு விட்னஸோடு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு லைஃபுக்கு எடுத்தாலும் 20 வருஷம் உள்ளே போகிறான், இல்லை தூக்கு தண்ணியை கட்சாலும் அவன் லைஃபும் முடிஞ்சு போகுது. அந்த 2 குழந்தைங்களோட கதி நடுரோலில் நிற்கிதில்ல, எந்த சொந்தக்காரனும் இப்போ பார்க்க மாட்டான், கொல்ல மாட்டான் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்ல வரேன், அவனுடைய ஆத்திரம் கொஞ்சம் மட்டுப்படுத்தி இப்படி கூட பண்ணியிருந்துருக்கலாம்.
இல்லை பெருந்தன்மையாக விட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. யாருமே ஒரு பொண்டாட்டி தன்னுடைய மனைவி வந்து இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்கன்றதை இந்த காலத்தில் யார் விட்டு போவா? யாருமே விட மாட்டாங்க. எல்லாரும் கோவம் தான் வரும். ஸோ அந்த கமெண்ட்ஸில் இருந்தது, அதெல்லாம் பார்த்தேன் நான். அது மாதிரி இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் சட்டம் ஒழுங்கு கெடுறதில்லை, போலீஸுடைய செயல்பாடு இல்லைன்றதில்லை. புரியுதுங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கோபதாபங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அவனுடைய வெளிப்பாடு, அதை வந்து அந்த கோபத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் அப்படின்ற விதம் தானே வழிய போலீஸுக்கும் சட்டம் ஒழுங்கும் சம்மந்தமே இல்லை. எப்பவுமே போலீஸ் தான். நம்ம வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீராக குலையாமல் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.